முதலத்தியாயம் 4ஆம் பாதம். மிகவும் ஸ்பஷ்டமான வேத வாக்கியங்களை கொண்டு பகவான் சேதனா சேதனங்களை சரீரமாக கொள்பவன் என்றும் இவனிலும் வேறுபட்டவன் ஒருவன் இல்லை என்றும் இப்பாடத்தில் சொல்லப்படுகிறது. முன்னதிகரணங்களில் ஜீவ பர ஐக்கியத்தை ஸ்ருதி ஜீவனை காட்டிலும் வேறான பரமாத்மா இல்லை என்னும் வாதம் தள்ளப்பட்டது. பரமாத்மாவே இல்லையாகியால் ஜீவனிலும் வேறுபட்ட பரமாத்மாவே கிடையாது என்னும் வாதம் வரும் அதிகரணங்களில் தள்ளப்படுகிறது. என்ன விஷயம் அப்படின்னா, பிரகிருதி ஜெகத்காரணமல்ல, ஜீவன் ஜெகத்காரணமல்ல, வாயு ஜெகத்காரணமல்ல, ஒரு ஜீவனும் ஜெகத்காரணம் அல்ல அல்லான்னு சொல்லிட்டு வந்ததுன்னா சித்தாந்தம். அவன் பூர்வபக்ஷி என்ன சொல்றான் அப்படின்னா, இதே ஜெகத்காரணம் ரெண்டு வாதம் எடுக்கிறான். அது இல்லைன்னு சொல்றது சித்தாந்தம். இது மனசுல வச்சுக்கணும். பேஸ் எல்லாம் த்ரூ அவுட் ஆல் ஸ்ரீபாஷ்யா. இது ஸ்பஷ்டகரமான வாக்கியங்களை எடுத்து, ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிற வாக்கியங்களை எடுத்து பிரம்மன் ஜெகத்காரணம் சொல்றார். இதில் சாங்கிய மதம் நடக்கிறார்கள். ஆனுமானிக அதிகரணம் முதல் அதிகரணம். கபிலருடைய ஸ்மிருதியையும் சதுர்முக பிரம்மாவான பிரவர்த்திக்கப்பட்ட யோக ஸ்மிருதியையும் ஆதாரமாக கொண்டு அவ்யக்தம், பிரதானம், ஆனுமானிக்கம் என்றெல்லாம் சொல்லப்படும் மூல பிரகிருத்தியே ஜெகத்காரணம் என்பவர்கள் சாங்கியர். இது மறுக்கணும். இப்போ மறுத்தது எப்படின்னா சித்தாந்தம். ஆபதிட் பார்ட்டி என்ன சொல்றான்? 3 பேர் இருக்காங்க. சாங்கியன், யோகாச்சாரன். யோகம் சொல்றவன் சதுர்முக பிரம்மா, சாங்கியம் சொல்றவன் கபில மகரிஷி. அவன் என்ன சொல்றான்? யோகஸ்மிருதியும் ஆதாரமாக கொண்டு அவ்யக்தம் என்ற பொருள் இருக்கு, அதே ஜெகத்காரணம் அப்படின்றான் சாங்கியன். பிரதானம் காரணம் அப்படின்றான் யோகாச்சாரி. ஆனுமானிக்கும் காரணம் என்றான். ஒன்னு மறுக்கிறார். இப்போ என்றெல்லாம் சொல்லப்படும் மூலப்பிரகிருத்தியே ஜெகத்காரணம் என்பவர் சாங்கியன். மூலப்பிரகிருதி ஜெகத்காரணமாக வை பிரம்மா. சரி. கட்டோபனிஷத்தில் இந்திரியங்களை காட்டிலும் மேலானது அர்த்தம், அதைவிட மேலானது மனசு, அதைவிட உயர்ந்தது புத்தி, அதை காட்டிலும் மேலானது ஆத்மா, அதிலும் உயர்ந்தது மகத்து, அதிலும் உயர்ந்தது அவ்யக்தம், அதனில் புருஷன் உயர்ந்தவன். அப்படி இருந்து அந்த உபனிஷத்துல சொல்றது. அவனிலும் உயர்ந்தது வேறில்லை. அப்புருஷனே எல்லா எல்லை நிலம், அவனே மேலாக கதியாவான் என்று கூறப்பட்டுள்ளது. நிரீஸ்வர சாங்கியர் இந்த வாக்கியத்தில் உள்ள அவ்யக்தம் பதம் மூல பிரகிருதியையே குறிக்கும். சாங்கியல் 2 பேர், நிரீஸ்வர சாங்கியம், சேஸ்வர சாங்கியம். ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்றது நிரீஸ்வர சாங்கியம், ஈஸ்வரன் உண்டுன்னு சொல்றதும் சேஸ்வர சாங்கியம். நிரீஸ்வர சாங்கிய இந்த வாக்கியத்தில் உள்ள அவ்யக்தம் பதம் மூலப்பிரகிருதியையே குறிக்கும், அதுவே ஜெகத்காரணம் என்றனர். யாரு? சாங்கியர், நிரீஸ்வர சாங்கியம். மேலெடுத்த வாக்கியத்தில் மகதா பரமவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷா, மகத்தை காட்டிலும் அவ்யக்தம் மேலானது, அவ்யக்தத்தை காட்டிலும் ஜீவனாகிற புருஷன் மேலானவன். புருஷான் நபரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதிஹி என்று 25ஆம் தத்துவமான ஜீவனை காட்டிலும் மேலான தத்துவம் இல்லை. இப்போ வரணும். சாங்கி 25 தத்துவம் இருக்குகின்றான். கவர்க சவர்க டவர்க தவர்க 20 தத்துவம். பவர்க்கத்துல பாப்பா பாபா 24 தத்துவம் ஆச்சு. 25வது தத்துவம் மகாரம்,
ஜீவாத்மா, இது சாங்கியன் சொல்றது. என்று 25ஆம் தத்துவமான ஜீவனை காட்டிலும் மேலான தத்துவம் இல்லை என்று ஈஸ்வர நிஷேதமும், ஈஸ்வரனே இல்லை என்றாவா சாங்கியா. 25 தத்துவம் இருக்கிறது, 26ஆம் தத்துவமே இல்லை என்றான் செய்யப்பட்டுள்ளதாகியாலே அவ்வியக்தம் என்றும் பிரதானம் என்றும் ஆனுமானிகம் என்றும் சொல்லப்படும் மூலப்பிரகிருதியே ஜெகத்காரணம் என்றார். இதுக்கு இந்த பேரு பூர்வபட்சம். பூர்வபட்சம் வந்தா ஆப்போசிட் கேம்ப் ஸ்டேட்மெண்ட். சித்தாந்தம் இப்பூர்வபக்ஷன் தவறு. எல்லாத்துலயும் இதே ஃபர்ஸ்ட் வருது. பூர்வபக்ஷன் சொல்லி இது தவறு. மேலெடுத்த மந்திரங்களுக்கு முன் ஆத்மானம் ரதனம் வித்தி சரீரம் ரதமேவச்சா புத்திந்து சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச்சா இந்திரியாணி ஹயானாகு விஷயம் ஸ்தேஷு கோச்சரான்னு. ஆத்மாவை ரத்தியாகவும் சரீரத்தை ரத்தமாகவும் அறிவாய், புத்தியை சாரதியாகவும் மனசை கடிவாளமாகவும் அறிவாய், இந்திரியங்களை குதிரையாகவும் சப்தாதி விஷயங்களை அக்குதிரை செல்லும் பாதைகளாகவும் சொல்கின்றனர் என்று கூறி மேலே உபாசகன் ரத்தி, அவன் சரீரம் தேர், புத்தி தேர்ப்பாகன். இந்த இதுலயும் ஸ்லோகத்தேரை வருது. புத்தி என்ன ஸ்லோகம்? சர்வோபனிஷதோ காவஹா தோத்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்சஸ்வதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்து. அது விவரிக்கிறார். அந்த மாதிரி புத்தி தேர்ப்பாகன், மனம் கடிவாளம், இந்திரியங்கள் குதிரைகள், விஷயங்கள் குதிரைகள், செல்லும் வழிகள். எனக்கு இந்த தேர் வசத்தில் இருக்கிறதோ அவனே சம்சாரத்தின் அக்கறையான விஷ்ணுவின் பரமபதத்தை அடைவான் என்று கூறியுள்ளது. தேர் எவன் கையில் கண்ட்ரோல் இருக்கோ அவனே சம்சாரத்தை வென்றவன். இவற்றில் முக்கியமாக வசப்படுத்த வேண்டியது விஷயங்களே. இந்திரியங்களை வசப்படுத்தினாலும் விஷயம் அருகில் இருந்தால் இந்திரியங்கள் வசத்தில் நிலைநில்லா. அடுத்து மனம் வசத்தில் இருக்க வேண்டும். விஷயங்கள் அருகில் இல்லாவிடனும் மனம் விஷய பிராமணம் இருந்தால் பலனில்லை. அடுத்தபடி சாரதியாக சொல்லப்படும் அறிவை புத்தி வசப்படுத்த வேண்டும். நிச்சய புத்தி இல்லாவிடில் மனதை அடக்கிய பலனில்லை. இங்கு ரத்தியாக சொல்லப்படும் ஆத்மாவே கர்த்தா, மற்றவை அவனதீனம். ஆகையால் அவனை மகான், பெரியவன் என்று சொல்லி சரீரமாத்தியங்கள் தர்ம சாதனம் என்கிறபடி புருஷார்த்தங்களை சாதிப்பதற்கும் இங்கு தேராக உருவகப்படுத்தியுள்ள சரீரத்தை வசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சரீரத்தை காட்டிலும் சர்வாந்தர்யாமியான பரபுருஷன் வசப்படுத்தவே முக்கியம். யாவும் அவன் சங்கல்பத்தில் படியே நடப்பதால் என்று அடுத்து கூறப்படுகிறது. உபாசனத்தை தலை கட்டித்தரும் உபாயங்களில் எல்லா எல்லை நிறமாயிருப்பவன் பரமபுருஷனே. முன்னுக்கு பாருங்கோ, முன்னு ஸ்லோகத்துக்குள்ளே மனசு புருஷனை கண்ட்ரோல் பண்றவன் பரமபுருஷன் இருக்கு. ஆகையினாலே அவன் ஜெகத்காரன் தான். மேல் சின்ன 2 மந்திரங்களை ஒப்பிட்டு நோக்குகையில் இந்த வசீகரிக்கப்பட வேண்டிய பரம்பரையே செல்லப்படுகிறதே என்று சிருஷ்டி பரம்பரை கூறப்படவில்லை என்றும், முன்மந்திரத்தில் சொல்லப்பட்ட சரீரமே பின்மந்திரத்தில் அவ்யக்த சப்தத்தால் சொல்லப்படுகிறது என்றும், மூலப்பிரகிருதி அவ்யக்த சப்தத்தால் சொல்லப்படவில்லை என்பதும் புதாரகம். புருஷ பரஹா என்று வசப்படுத்த வேண்டிய வஸ்துக்களில் எல்லை நிலமாக பரமபுருஷனே செல்லப்படுவதால் இப்புருஷன் சாங்கியர்கள் கூறும் ஜீவனாக முடியாது. அவ்யக்த சப்தத்தால் இங்கு தேராத உருவகப்படுத்தியுள்ள சரீரமே சொல்லப்படுகிறது. மூலப்பிரகிருத்தியை ஜெகத்காரணம் என்னவண்ணாது. அவ்யக்தம் என்னும் பிரகிருதத்துவமே சரீரமாக பரிணமிக்கிறபடியால்
அந்த சொல்லால் சிரீரம் குறிப்பிடப்பட்டது. சாங்கியர்கள் வியக்தமாக ஸ்தூலமான உலகம், அவ்வியக்தமான மூலப்பிரகிருதி, புருஷன் இவற்றின் சொரூபங்களை அறியவே மோட்சம் என்கிறார்கள். சாங்கியபக்ஷம் இங்கு விவட்சிதமாயிருந்தால் மோட்சம் அடைவதற்கு அவ்வியக்தத்தை நன்றாக அறிய வேண்டும் என்று கூறியிருக்க வேண்டும். ஆனால் இங்கப்படி கூறப்படவில்லை. பூர்வபக்ஷம் என்ன சொல்றான்? கடவெல்லியில் அசப்தம் என்று தொடங்கும் மந்திரத்தில் சப்தஸ்பரிசாரிகளற்றதும் அழிவற்றதும் ஆத்யந்தமற்றதும் மகத்துக்கு மேலானதும் நிலையானதுமான அந்த தத்துவத்தை தியானிப்பதால் சம்சாரத்தில் இருந்து விடுபடுகிறான் என்று முமுட்சுவால் அறியத்தக்கதான தத்துவம் ஒன்று ஓதப்படுகிறது. இத்தத்தத்திற்கு சப்தார்களை நிஷேதிக்கையாலே இது மூலப்பிரகிருத்தியே ஆக வேணும், மகதப்பரம் என்று மகாநிலம் மேலானதாக கூறுகையால் இது மூலப்பிரகிருத்தியே ஆகும். ஆகவே மூலப்பிரகிருத்தியை மூக்ஷுக்கள் அறிய வேண்டிய அவசியமில்லை என்று தகாது. இது பூர்வபக்ஷி வாதம். சித்தாந்தம் என்ன சொல்றார்? இப்பிரகரணத்தில் அ சப்தம் என்று தொடங்கும் மந்திரத்திற்கு முன்பாக ஞானத்தை சாரதியாகவும் மனசை கடிவாணமாகவும் கொண்ட மனிதன் சம்சாரத்தின் அக்கறையான விஷ்ணுவின் பரமபதத்தை அடைகிறான் என்று ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடோ ஆத்மா ந பிரகாசத்தே திருஷ்யத்தே கிரியையா புத்தியா சூக்ஷ்மையா சூக்ஷ்ம தரிசிபிகி. அந்த சர்வ வஸ்துக்களிலும் மறைந்திரியும் இப்பரமாத்மா பொதுவாக எவர்க்கும் புலப்படுவதில்லை. நுண் அறிவாளிகளுக்கு சூக்ஷ்ம புத்தியினால் காணப்படுகிறான் என்று பரமாத்மாவையே அறியத்தக்கவனாயும் சொல்லித்து இம்மந்திரங்கள் இடையே புறக்கப்பட்ட புருஷான் நபரம் கிஞ்சித் என்று புருஷபரத்தால் படிக்கப்பட்டவன் 26வது தத்துவமான பரமபுருஷனே என்று 25ஆம் தத்துவமான ஜீவனல்லன். அசப்தம் என்று தொடங்கும் மந்திரத்தில் சப்தஸ்பரிசாரிகள் அற்றவன் என்கையால் பரமாத்மாவே சொல்லப்படுகிறான். மகதா பரம் என்றும் புத்தோராத்மா மகான் பரஹா புத்தேராத்மா மகான் பரஹா என்னும் சொல்லப்படுங்களிலும் ஜீவிதனும் மேலான பரமாத்மாவே சொல்லப்படுகிறான். மூலப்பிரகிருத்தியை முமுட்சுக்களால் அறியத்தக்கதாக கூறப்படவே இல்லை. இப்பிரகரணத்தை ஆராய்ந்தால் உபாசனம் அடையப்படும் பரமாத்மா, அடையும் ஜீவன் ஆகிய மூன்றையே முமுட்சுக்கள் அறிய வேண்டும் என்றும் மூலப்பிரகிருத்தியை பற்றி அங்கனம் சொல்லப்படவில்லை என்றும் விளங்கும். இவ்வுபனிஷத்தில் யமன் நச்சிகேதஸ் சம்பாரத்தில் யமனிடம் 3 வரங்களை பெற்ற நச்சிகேதஸ் மோட்ச பிரகாரத்தில் ஐயமற்றவனான ஆக வேண்டும் என்று 3வது வரமாக கேட்டதன் மூலம் உபாசனம், உபாசகன், உபாசிய வஸ்து ஸ்வரூபங்களை பற்றியே கேட்டான். யமனும் நஜாயதே மிரியதே வா கதாச்சித், ஜீவன் பிறப்பெரும் இல்லை இறப்பெரும் இல்லை என்று தொடங்கி ஜீவ ஸ்வரூபத்தையும் மனோனியான் மகதோமஹியான் அணுவை காட்டிலும் உணவானவன் என்று தொடங்கி பரமாத்மஸ்வரூபத்தையும் நாயமாத்மா பலஹீனே லப்யா என்னும் மந்திரத்தில் உபாசனத்தை உபதேசித்தான். ஆகா, மூலப்பிரகிருதியை பற்றி இங்கு வினா விடை அமையவில்லை. புத்தேராத்மா மகான் பரஹா என்று மகத்தை ஞானமுள்ள ஆத்மாவை கூறும் சொல்லால் விசேஷித்து கூறித்து அச்சேதனமான மகத்தை கூறவில்லை. மகதா பரமவியக்தம் என்றிடத்தில் மகத்தினப்படும் ஆத்மாவுக்கு மேலானதாக அவ்வியக்தம் படிக்கப்படுகையால் அவ்வியக்தம் என்ற சொல் மூலப்பிரகிருதியை குறிக்காது. ஆகையினால் இது சித்தாந்தம். இந்த மாதிரி
ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் விஷயம், பூர்வபட்சம், சித்தாந்தம், விவேச்சனம் இத்தனையும் இருக்கு. ஆகையினாலே என்ன சொல்றது ஒரு அதிகரணம் சொல்லிட்டு போயிடுறோமே தவிர பூர்த்தி அதிகரணம் சொல்லணும்னா படிக்கணும். காலேஜில் 5 வருஷம் சப்ஜெக்ட், ஒரே சப்ஜெக்ட், ரெண்டு ரெண்டு அத்தியாயம் ஒரு வருஷம், இந்த 2 அத்தியாயம் 3 வருஷம், ஒட்டு 6 வருஷம் டிகிரி கொடுக்குறா இந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு படிக்கிறவாங்க. எங்கே பாடசாலையில விசிஷ்டாய்த்து வித்வத் பண்றவாளுக்கு. நாங்கள் அந்த மாதிரி வித்வத் பண்றவா இல்லை. சப்ஜெக்ட் தெரிஞ்சது முன் போயிட்டு இருக்கோம். இது ஒரு ஒரு அதிகரணத்து விஷயம். இரண்டாவது அதிகரணம் சமசமாதிகரணம். மூன்னதிகரத்தில் மூலப்பிரகிருதி பிரம்மாத்மகமின்றி சுதந்திரமாயிருப்பது என்னும் சாங்கியபக்ஷம் தள்ளப்பட்டது. ஸ்வேதாஸ்வதரத்தில் அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் என்று தொடங்கும் மந்திரம் மூலப்பிரகிருதிக்கு ஸ்வதந்திர காரணத்துவத்தை சொல்லுகிறதே என்னும் சாங்கியவாதம் தள்ளப்படுகிறது. இவ்விதிகரணத்தில் பூர்வபட்சம் என்ன? உபனிஷத்தில், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் அஜாமேகாம் என்று தொடங்கும் மந்திரம் சிவப்பும் வெளுப்பும் கருப்புமாக, அதாவது சத்வ ரஜஸ்தமோமயமாய் பல பிரஜைகளை தோற்றுவிக்கும் பிறப்பற்ற ஒன்றை என மூலப்பிரகிருத்தியை ஒருவன் ஜீவன் அடைகிறான், வேறொருவன் முக்த ஜீவன் விடுகிறான் என்கிறது. இதில் அஜா பிறப்பற்றது என்பது மூலப்பிரகிருத்தியை. இது பலவஸ்துக்களை தானே சிட்டிப்பதாக கூறுகையால் இம்மந்திரம் பிரம்மாத்மகமில்லாத சுதந்திர பிரகிருத்தியை காரணமாக கூறுகிறது என்பது பூர்வபட்சம். பிரகிருத்தியே மூல காரணம், பிரம்ம ஜெகத் காரணம் அல்ல இவனுடைய சமசாதிகரணத்துக்குள்ளே செல்றது. சித்தாந்தம் என்ன சொல்றது? இந்த பூர்வபட்சம் தவறு. ஃபர்ஸ்ட் வருது எல்லாத்திலும் அதே வருது, தவறு தவறுன்ட்டு வரலாம். அஜாம் மந்திரத்தில், அஜாமேகாம் லோக கிருஷ்ணாம் மந்திரத்தில் மூலப்பிரகிருதி பிரம்மாத்மகமா அன்றா என்பது விளங்கவில்லை. வேறெங்கும் இது அப்பிரம்மாத்மகம் என்று கூறப்படவில்லை. ஆஹா, இது அப்பிரம்மாத்மகமான பிரகிருதி அன்று. இவ்விடத்தில் ஒரு திருஷ்டாந்தம் காணத்துகும். தமசம் என்பது சோமபானம் செய்வதற்கு பயன்படும் ஒரு மரக்கலம். இந்த அமிர்தம் அமிர்தம் இதான் குடிக்கிறது. அது குடிக்கிறதுக்கு ஒரு மரக்கலம், ஒரு வெட்டல், அது தமசம் பேரு. இதன் மேல் பக்கம் துவாரத்துடனும் கீழ்ப்பக்கம் பெருத்தும் இருக்கும். கிண்டி மாதிரி இருக்கும் வச்சுங்களேன். பிருகதாரண்யத்தில் மேலே பெருத்தும் கீழே துவாரமெல்லிதமாய் உள்ள தமசம் என்று வாக்கியம் காணப்படுகிறது. மேல் வெறுத்து கீழே ஓட்டை இருக்குது அப்படின்ற நமக்கு குழப்பம் ஏற்படுகிறது. இந்த குழப்பத்தை நீக்கா அதே உபனிஷத்தில் அடுத்த ஒரு வாக்கியம் இந்த தமசம் நமது சிரசு என்கிறது. ஆஹா, உணவை உள்கொண்ட கீழே துளையும் மேலே பெருத்தும் இருப்பதே சிரசு என்னும் சமசம் என்று தெளிவாகிறது. இங்கே சமசம் என்பது என்னவென்பது வாக்கிய விசேஷத்தில் விசேஷிக்கப்பட்டது போல் அஜா வாக்கியத்தில் கூறப்படும் மூலப்பிரகிருதி அப்பிரம்மாத்மகமானது என்று வேறொரு வாக்கியத்தில் விசேஷிக்கப்படவில்லை. ஆஹா, இது அப்பிரம்மாத்மகமான பிரகிருதி அன்று. மேலும் மகத் முதலான பல தத்துவங்களை பிரகிருதி சிருஷ்டிக்கிறது என்பனவே கூறப்பட்டதே என்று சுதந்திரமாக சிருஷ்டிக்கிறது என்று கூறப்படவில்லை. ஆகையால் சாங்கியர் கூறும் அப்பிரம்மாத்மகமான மூலப்பிரகிருதி இவ்வாக்கியத்தில் கூறப்படவில்லை. தைத்திரியத்தில் அணுவரடியான் மகதோமகியான், அணுவை காட்டிலும் அணுவாய் பெரியதை காட்டிலும் பெரியதாயிருக்கும் ஆத்மா என்று தொடங்கி சர்வாத்மாவான அப்பரமாத்மாவிடமிருந்தே எல்லாம் தோன்றினா என்று படிக்கும் மந்திரங்கள் நடுவே அஜாமேகாம் என்று தொடங்கும் மந்திரமும் படிக்கப்படுகிறது.
அதனால் ஸ்வேதாஸ்வதத்தில் உள்ள ஆதாமேகாம் என்னும் மந்திரத்தில் கூறப்படும் மூல பிரகிருதியும் பிரம்மத்தையே ஆத்மாவாக காரணமாகவே கொண்டது என்று தெரியவும் ஆகையினாலே மறுக்கப்பட்டது. பஞ்சபஞ்சஜனாக என்பது சாங்கியர்கள் நிரூபித்த தத்துவங்களை சொல்லாது. சரி, மூணாவது சாங்கியோபசங்கிரகாதிகரணம். சங்கியோபசங்கிரகாதிகரணம் மூணாவது என்ன சொல்றது? பஞ்சபஞ்சஜனாக என்ப மந்திரம் சாங்கியனின் நிரூபித்த தத்துவங்களை சொல்லாது அப்படின்றது. முன்னதிகரணத்தில் அஜா என்னப்பட்டது அபிரம்மாத்மக மூல பிரகிருத்தியாகாது என்று சொல்லப்பட்டது. இவ்விதிகரணத்தில் பிருகதாரண்யக்கத்தில் யஸ்மின் பஞ்சா என்று தொடங்கும் மந்திரத்தில் அபிரம்மாத்மக மூல பிரகிருத்தியின் அடையாளம் உள்ளது என்னும் வாதம் தள்ளப்படுகிறது. யஸ்மின் பஞ்ச பஞ்சஜனாக ஆகாசஸ்ச பிரதிஷ்டிதः தமேவ மன்ய ஆத்மானம் வித்வான் பிரம்மாமிருதோமிருதம். எந்த ஆத்மாவிடத்தில் 25 தத்துவங்களும் ஆகாசமும் நிறைந்திருக்கின்றனவோ பெரிதாய் அழிவற்றதான அவ்வாத்மாவை இவ்வண்ணம் அறியும் மனிதனும் முக்தி அடைகிறான். பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, பிரகிருதி, மகத்து, அகங்காரம், மனம், ஆத்மா என்னும் 5 ஆகா 5 சமூகங்கள் இந்த 25 தத்துவங்களே பஞ்சஜனாகா என்பதால் குறிக்கப்படுகிறது. 25 தத்துவங்களுக்கும் ஆதாரமான ஆத்மா என்னும் புருஷ தத்துவத்தை அறிவதால் முக்தி உண்டாம். இவற்றில் ஆகாஷா என்னும் ஆகாசத்தை தனியாக மறுபடியும் படித்திருப்பது ஆதாரம் மிகுதியாலே என்று கொள்ளலாம். ஆத்மாவானவன் மற்றவற்றுக்கு ஆதாரமாகவும் தனக்குத்தானே ஆதாரமாகவும் இருக்கையால் யஸ்மின் என்ற புருஷ தத்துவத்தை 25 ரத்தங்களுக்கும் ஆதாரமாக கூறுவதில் குறையில்லை. ஆகையால் அபிரம்மாத்மகமான சாங்கிய தத்துவங்களை கூறுவதே இந்த மந்திரம் என்று பூர்வபட்சம். சரியா? இவ என்ன சொல்றார்? இப்பூர்வபட்சம் தவறு. சித்தாந்தம் அபிரம்மாத்மகமான 25 ரத்தங்களையே சாங்கியர் கூறுகின்றனர். இந்த மந்திரத்திலோ இத்தத்துவங்கள் பிரம்மத்தையே எப்போதும் ஆசிரியத்திருப்பதாக கூறப்படுகின்றன. இத்தத்துவங்கள் ஜீவனையே ஆதாரமாக கொண்டவை என்று கொண்டால் பிரம்மசப்தத்திற்கு முக்கியார்த்தம் சித்திக்காமல் போகும். மேலும் 25 ரத்தங்களில் அடங்கும் ஜீவாத்மாவுக்கு ஆஷ்டயமாக அந்த ஜீவாத்மாவையே செல்லும் அஸ்வாரஸ்யமும் தட்டும். மேலும் இம்மந்திரத்தில் யஸ்மின் என்னும் கருத்தாலே ஒரு தத்துவமும் ஆகாஷா என்னும் கருத்தாலே ஒரு தத்துவமும் 25க்கு மேல் 2 தத்துவங்கள் வடிக்கப்பட்டுள்ளன. ஆகையால் இங்கு சாங்கிய மதத்திற்கு மாறான பிரம்மாத்மகமான தத்துவங்களே சொல்லப்படுகின்றன என்றாயிற்று. 5 வஸ்துக்களை கொண்ட 5 சமூகங்களை இங்கு சொல்வதாக கூறுவதும் தவறாம். ஆகாசத்தை தனியே எடுக்கையாலே பஞ்சபூதங்களாகிற ஒரு சமூகம் சித்திக்காது. ஆகையால் சப்தரிஷிகள் 7 என்று போதே பஞ்சபஞ்சஜனாக என்று பஞ்சஜனங்கள் என்னும் பெயரையுடைய 5 வஸ்துக்கள் இங்கு சொல்லப்படுவதாக கொள்வதே தகும். பஞ்சபஞ்சஜனாக என்கிற 5 பஞ்சஜனங்கள் எவை என்று விவரிக்கும் அடுத்த மந்திரத்தில் பிரம்மத்தால் சத்த பெறுவதாக பஞ்சேந்திரியங்களை சொல்லித்து காண்ப பாட்டத்தில் யஸ்மின் பஞ்சா என்ற மந்திரத்துக்கு முந்தைய மந்திரத்தில் பிரம்மத்தால் விளக்கம் பெறும் சோரிகள் சிலவுண்டு. இவை சிலவத்தை
பிரகாசப்படுத்த வல்லவை என்று சொல்லி அவற்றையும் பிரகாசப்படுத்துவது பிரம்மமே என்று சொல்லியவன் எஸ்மின் பஞ்சா என்கிற மந்திரம் எடுக்கப்படுகையால் விஷயங்களை பிரகாசப்படுத்தும் கண், காது, மூக்கு, நாக்கு, என்னும் 5 ஞானேந்திரியங்களே பஞ்சஜன சப்தத்தால் சொல்லப்படுகிறது. ஆகா, இங்கு சாங்கிருத்தங்களை சொல்லுவதாக என்ன இடமே இல்லை. 4 ஆயிடுது. 5வது காரணத்துவாதிகரணம். அசத்தென்று கூறப்படுவனும் பரமாத்மாவே மூலப்பிரகிருதி ஜெகத்காரணம் என்று முந்தைய இடத்தில் அப்பிரம்மாத்மக பிரகிருதிக்கு ஜெகத்காரணத்தும் கூறுவது அவைரிகம் என்னப்பட்டது. அந்த பிரகிருதியையே ஜெகத்காரணமாக வேதங்களில் போதுகின்றன என்னும் வாதம் இவ்விரகணத்தில் தள்ளப்படுகிறது. தைத்திரியத்தில் சத்தியம் ஞானவனந்தம் பிரம்மா விகாரமுத்தராகவும் தானே பிரகாசிப்பதாகவும் தேசகால வஸ்துக்களாலே அளவு படாரதாகி இருக்கும் பிரம்மம். தோஷ்டதே சர்வான் காமான் ஜெகத் பிரம்மணா விவஸ்திதேதி. சர்வஜனான பிரம்மத்தோடு கூட எல்லா கல்யாண குணங்களும் முக்தன் அனுபவிக்கிறான் என்று சர்வஜமான பிரம்மத்தை சொல்லி அடுத்தபடியாக தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதா, அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவிடமிருந்து ஆகாசம் உண்டாயிற்று என்று தொடங்கி அந்த பிரம்மத்தையே ஜெகத்காரணமாக சொல்லி அதையே அசத் என்றும் சொல்லித்து சாந்தோக்கியத்திலும் ததை க்ஷத புகுஸ்யம் பிரஜா ஏ நானே பரவாக கடவேன் என்று பிரம்மம் சங்கல்பித்தது என்று சர்வஜனாய் சக்தி சஞ்சீவனான பரமாத்மாவை எடுத்து அவனையே தத்தேஜோ அசிருஜதா அப்பரம்பொருள் தேஜஸை ரட்டித்தது என்று ஜெகத்காரணமாக கூறி அப்பரம்பொருளையே சத் அசத் என்று சொல்லித்து இப்படி சர்வஜமாகவும் சத்தியசங்கல்பமாகவும் மற்றும் பிற குணங்களை விடையனாகவும் உபபாதிக்கப்பட்ட பிரம்மமே எப்போதும் ஆகாசம் முதலான எல்லா பொருள்களுக்கும் காரணமாக வேறு வாக்கியங்களில் கோஷிக்கப்படுவதால் எல்லா வாக்கியங்களும் பிரம்மமே ஜெகத்காரணமாக ஓரப்படுகின்றது என்று நிச்சயிக்கவும். 5வது ஜெகத்வாசித்வாதிகரணம். முன்னதிகரணத்தில் புருஷனால் அதிஷ்டிக்கப்பட்ட பிரதானம் ஜெகத்காரணமாக மாட்டாது. பிரதான் காரணம் என்றால் அதில் ஏன் இருக்கிறார். இதில் என்ன சித்தாந்தம்? ஜீவனுடைய கர்மம் ஜெகத் சிருஷ்டிக்கு காரணம். ஜீவனை விலகிற்கு கர்த்தா என்பது தகாது. இப்பிரகடனத்தில் தொடக்கத்திலேயே உனக்கு பிரம்மத்தை உபதேசிக்க கடவேன் என்று வாக்கியம் உள்ளது. கர்ம ஜீவர்களான ஆதித்யன் முதலானாரை ஜெகத்காரணமாக நினைக்கும் பாலாகிக்கு அஜாதசத்ரு உபதேசிக்கிறான். பாலாக்கி பிரத்தன் அஜாதசத்ரு உபதேசிக்கிறான். இவ்வாக்கியத்தில் கர்மசப்தம் புண்ணியபாபங்களை குறிக்காது. கிரியத்தே இது கர்மா, செய்யப்படுகிறதாகையால் கர்மம் எனப்படுகிறது. உலகம் என்பதே பொருளாகும். பாலாக்கியே, எவன் ஆதித்யன் முதலான கர்ம சம்பந்தம் உள்ள இப்புருஷர்களை சிருஷ்டிப்பவனோ, எவனுக்கு இவ்விலகம் முழுவதும் காரியமோ அவனே அறியத்தக்கவன் என்று கர்ம சம்பந்தம் உள்ள ஆதித்யன் முதலானவர்கள் காட்டிலும் மேலான பரமபுருஷனையே இங்கு அறியத்தக்கவனாக சொல்லுகிறது. என்ன விஷயம்? சித்தாந்தம் பிரம்மமே ஜெகத்காரணம் ஒவ்வொருக்கும் மறுத்து சொல்லுகிறது. அடுத்த 6 காணத்தக்கவனாக கூறப்படுவன் பரமாத்மாவே. இது வாக்கியான்மையாதிகரணம் 6வது. என்ன சொல்றது இதிலே? பிருகதாரண்யக உபனிஷத்தில் ஆத்மாவா அதே திரட்டவியோ மந்தவியோ ஸ்ரோதவியோ நிதித்தியாசித்தவ்யா. இவ்வாத்மா காணத்தக்கது,
கேட்கத்தக்கது, நினைக்கத்தக்கது, தியானிக்கத்தக்கது. இது அறியப்பட்டதாகில் இதம் சர்வம் விதித்தம், இதெல்லாம் அறியப்பட்டதாகிறது என்னும் வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது. ஜீவனே என்னும் பட்சம் தள்ளப்படுகிறது. ஜீவனே அப்படின்றது பூர்வபட்சம். உத்தர இவன் சொல்றான் பூர்வபக்ஷன் தவறு. இங்குள்ள எல்லா வாக்கியங்களும் பரமாத்மாவிடமே பொருந்துகையால் இங்கு காணத்தக்கவன கூறப்படுவன் பரமபுருஷனே. இங்கு பத்தினிக்கு தன் காமத்தின் பொருட்டே பதியிடம் பிரீத்தி இருக்கும். ஆஹா, இனியவர்களானா அவர்களை விட்டு அவர்களோடு சம்பந்தம் மற்ற ஆத்மஸ்வரூபமே மோட்சத்தின் பொருட்டு தியானிக்கத்தக்கது என்பது பூர்வபக்ஷியின் கருத்து. இந்த உண்மையில் கூறப்படும் பொருள், பதி முதலானவர்கள் தங்கள் தங்கள் காமம் நிறைவேறுவதற்காக இனியவர்கள் ஆவதில்லை. ஆத்மாவின் காமம் நிறைவேறுவதன் பொருட்டே இனியவர் ஆகிறார்கள். ஆஹா, ஆத்மாவே காணத்தக்கது என்பதே. இங்கு காணத்தக்கதாக கூறப்படும் ஆத்மா ஜீவனை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மாவே. ஆஹா, பகவத் சங்கல்பத்தினாலே பதி முதலானவர்கள் பிரீத்தி பாத்திரராகிறார்கள் என்றபடி மோட்சத்தின் பொருட்டு மைத்திரேயாலே காணத்தக்கவனாக கூறப்பட்ட இவன் பரமாத்மாவேயாகும். இடையும் சேதனாச்சேதனங்கள் எல்லாம் ஆகவாகும் பரமாத்மாவை இந்த ஆத்மாவாக குறிப்பிடுவதாக கொண்டால்தான் இதம் சர்வம் விதித்தம் என்று பொருந்தும். பரமாத்மா விவக்ஷிதன் என்னில் பரமாத்மாவென்றே பிரயோகிக்கலாகாதோ ஆத்மசப்தத்தை பிரயோகிப்பான் என்பதில் மேலே 3 சூத்திரங்கள் தோன்றுகின்றன. ஆகையினாலே என்ன புரிந்த விஷயம்? எல்லாம் பரமாத்ம விஷயமே தவிர ஆத்ம விஷயம் அல்ல. முடிக்கிறார் 7வது சூத்திரம். என்ன சொல்றாரு? பிரகிருத் அதிகரணம். இவ்வதிகரணத்தில் பரமாத்மா உபாதான காரணம் அன்று என்றும் வாதம் சொல்லப்படுகிறது. 3 காரணமும் அவனே. சித்தாந்தம் என்ன சொல்றது? பூர்வபக்ஷன் தவிர உலகிற்கு பிரம்மம் நிமித்த காரணமாக மட்டுமின்றி உபாதான காரணமாகவும் ஆகிறது. யதா சோம்ய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் ரிண்மயம் விஜாத்தம் சியாத். ஒரு மண்கட்டியை அறிந்தால் மண்ணாலான செட்டி பானைகள் அறிந்ததாம் ஆமா போலே பிரம்மத்தை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாகும் என்னும் திருஷ்டாந்தம் கூறப்பட்டது. இதனால் செட்டிப்பானைக்கு மண் உபாதான காரணமாவது போல் எல்லா உலகிற்கும் பிரம்மம் உபாதான காரணமாகிறது என்று தெரிகிறது. குழவனை கும்பாரம் குழவனை போல் பிரம்மத்தை உலகிற்கு நிமித்த காரணமாக மட்டும் கொண்டால் பிரம்மத்தை அறிந்தால் எல்லாம் அறிந்தலாகும் என்பது வட்டாது. குழவனை அறிந்தால் அவனால் செய்யப்படும் செட்டிப்பானைகளை அறிந்தலாக ஆகாது. நிமித்தமும் உபாதானமும் வெவ்வேறாயிருக்கையால் பிரம்மம் இரண்டும் ஆக முடியாது என்பது தவறு. லோகத்தில் உள்ள சர்வ வஸ்துக்களிடம் வேறுபட்டவன் பரமாத்மா. சர்வஜனம் சர்வசக்தியும் ஆவான். இப்பெருமைகளை உடையவன் என்று சாஸ்திரத்தாலேயே அறியப்படுவன். சாஸ்திரங்களிலிருந்து சிட்டிக்கு முன் அவன் சூக்ஷ்மமான சேதனங்களை சரீரமாக கொண்டவனாயிருக்கிறான் என்றும், சிட்டிக்கு பின் அவனே ஸ்தூலமான சேதனங்களை சரீரமாக கொண்டவனாக ஆகிறான் என்பதும் விளங்குகிறது. இத்தகைய பிரம்மம் உலகிற்கு நிமித்த காரணமாயும் உபாதான காரணம் இருப்பதில் எவ்விதமான தடையும் இல்லை. சரி, 8வது சர்வ வியாக்கியானாதிகரணம் சம்மரி. எல்லா 34 அதிகரணத்தையும் சம்மரி பண்றது என்பார். இம்முதத்தியத்தில் கீழ் 4 வாரங்களில் உள்ள ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் அவைகளின் விஷய வாக்கியங்களுக்கும் நாராயணன் ஜெகத்காரன் என்பதிலேயே தாற்பயம். அதே நியாயத்தால் ஹிரண்ய கர்ப்ப சிவாதி பரமமாக தோன்றும் வாக்கியங்களுக்கும்
நாராயணனை கூறுதலே தான் தாத்பரியம் என்பதை தெரிவிப்பதற்காக இவ்வதிகரணம் தோன்றியது. சரி. ஹிரண்யகர்ப்ப சமவர்த்ததாக்ரே என்று என்றதால் சதுர்முக பிரம்மாவை ஜெகத்காரன் என்று சொல்லலாமா? அப்படி இது பூர்வபட்சம். சித்தாந்தம் என்ன சொல்றது? இப்பூர்வபட்சம் தவறு. கீழே காட்டப்பட்ட மீமாம்சா நியாயங்களாலே ததேவ சௌமிய இரமக்ர ஆசீத், பிரம்மாவா இரமக்ர ஆசீத், ஆத்மாவா இரமேக ஏவாக்ர ஆசீத் முதலான வாக்கியங்களில் ஜெகத்காரணத்தை சொல்லும் சத், பிரம்மா, ஆத்மா ஆதி சாமானிய சப்தங்கள் ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹா. மகோபனிஷத்தில் சொல்றது நாராயணன் உடனே முதலிருந்தான், பிரம்மரும் இல்லை, சிவனும் இல்லை முதலான வாக்கியங்களில் விசேஷ சப்தமான நாராயண சப்தத்தால் குறிக்கப்படுவனையே காட்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டது. இந்த மாதிரி உடம்பு எக்ஸாம்பிளுக்காக சொல்லி காட்டினேன். முந்துக்கெல்லாம் இதெல்லாம் பூர்த்தி மாதிரி சொல்லி போறதில்லை. காரணம் என்னன்னா, சப்ஜெக்ட்னா எப்படி நிர்வாகம் பண்றா அது அறிய வேண்டியது. ஆகையினாலே விஷயம் என்ன? நாராயணன் ஒருவனே ஜெகத்காரணமாகவும் முமுக்ஷு உபாசியனும் ஆகிறான். ஆகையால் அன்றோ பிரம்மசூத்திரக்காரரான வியாசரே ஐந்தாம் வேதமான மகாபாரதத்தில் ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியத புனப்புனகா இருவேகம் சுனிஷ்பன்னம் தேவோ நாராயண சதா எல்லா சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து மீண்டும் மீண்டும் விசாரித்தாலும் நாராயணன் ஒருவனே எப்போதும் தியானிக்கத்தக்கவன் என்பதென்றே உறுதியாக தேரும் என்று உத்கோஷித்தார். பகவத் காரணத்து நிரூபணம் பண்ணுவனுக்கு மோட்சத்திலே விடையா அன்பயமில்லை. அப்படி என்ன? இந்த ஜெகத்காரண வஸ்துவை நினைச்சால் மோட்சமே எல்லாருக்கும் திசையில் விடுகிறார். அஸ்மின் கிருதமாரம்பாம் மத்தியமாம் லக்ஷ்மி வல்லோபரியும் தாம் வந்தே குரு பரம்பராம்.